ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி ஒரு சிறப்பு மகத்துவம் வாய்ந்த காணொளி. காரணம், ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அவரது வைபவங்களையும் விசேஷங்களையும் பல அரிய தகவல்களையும் இந்த காணொளி தாங்கி வருகிறது. அந்த வகையிலே இந்த காணொளி வடிவமைக்கப்பட்டுள்ளது. வருகிற டிசம்பர் 30 அதாவது 30/12/2024 திங்கட்கிழமை ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. ஆம், ஸ்ரீ அனுமனின் அவதார திருநாள். இந்த நாளை பக்தர்கள் அனைவரும் விசேஷமாக ஆலயங்களிலும் அவரது இல்லங்களிலும் கொண்டாட வேண்டுகிறோம். ஆலயங்களிலே சென்று கொண்டாடுவது மிக சிறப்பு. ஏனென்றால் அன்றைய தினம் அனைத்து வைணவ ஆலயங்களிலும், குறிப்பாக அனுமன் சன்னதிகளிலும் அனுமனின் தனி ஆலயங்களிலும் பல பக்தர்கள் அங்கு ஒன்றாக கூடி ஒரு பெரிய விழாவாக ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். அதனால் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த நாள் அனுமனை நினைவு கூறும் மிக மிக முக்கியமான நாள். அதாவது இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் இருப்பினும் நமது பாரத திருநாட்டில் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலம் ஆகிய 2 மாநிலங்களில் மட்டும் மார்கழி மாதத்தில் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரும் அந்த நாளில்தான் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஏனைய மற்ற மாநிலங்களில் வைகாசி மாதத்தில் வளர்பிறையில் தசமி திதி அன்று ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஆதலால் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலம் மட்டும் இந்த மார்கழி மாதத்தினுடைய அமாவாசையிலே மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் பக்தர்கள் விரதமிருந்து ஸ்ரீ அனுமனுக்கு துளசி மாலை, வெற்றிலை மாலை, வடை மாலை, வெண்ணெய்க்காப்பு அலங்காரம் ஆகியவற்றை செய்து வழிபடுவது வழக்கம். அனுமனுக்கு மாருதி என்ற பெயரும் ஆஞ்சநேயர் என்ற பெயருடனும் அவர் அழைக்கப்படுகிறார். மாருதி என்ற பெயர் எவ்வளவு பிரபலம் என்பதை பக்தர்கள் அறிவீர்கள். பல வணிக ரீதியாக கூட இந்த மாருதி என்னும் பெயர் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது என்பதை பக்தர்கள் கண்கூடாக காண்பீர்கள். அனுமனின் பெற்றோரை குறித்து பார்ப்போம். அனுமனின் தாய் அஞ்சனை, அவரது தந்தை கேசரி. இவர் வானர தலைவர். அனுமன் காற்று தெய்வமான வாயுவின் ஆன்மீக சந்ததி என்று நம்பப்படுகிறது. அவரே யார்? வாயு பகவானே அனுமனுக்கு ஆன்மீக தந்தையாகவும் குருவாகவும் இருந்து வழிநடத்தியதால் அனுமன் வாயு புத்திரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அனுமன் தோன்றிய இடம் கிஷ்கிந்தா. அனுமனுடைய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமக. அனுமனுடைய ஆயுதம் கதாயுதம். நூல் என்றால் அனுமன் சாலிசா. அனுமனை போற்றி துதித்து பாடக்கூடிய அந்த 40 பாடல்கள் அடங்கியது ஸ்ரீ அனுமன் சாலிசா. அனுமனுக்கு மிகவும் உகந்த மந்திரம் ஓம் ராமதூதாய நமக. ஏனென்றால் ராமருக்கு தூதுவராக அவர் இலங்கை சென்ற காரணத்தினால் இந்த ஓம் ராமதூதாய நமக என்னும் மந்திரம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. துளசிதாசர் இந்த அனுமன் சாலிசாவை நமக்கு வழங்கினார்.
அனுமன் இடம்பெற்றிருக்கும் நூல்கள், ராமாயணத்தில் அவருடைய கதாபாத்திரம் மிக பெரியது. மகாபாரதத்திலும் அவர் இடம்பெற்றுள்ளார். அனுமன் சாலிசா முழுக்க முழுக்க அவரை போற்றி புகழ்வது. அதாவது இந்துக்களில் வைணவம் சைவம் என்ற பிரிவுகளில் சைவ மரபில் அனுமனை சிவனின் அவதாரமாகவே பக்தர்கள் கருதுகின்றனர். ஆம், அவர் அனுமன் சிவபெருமானின் வடிவமாகவே கருதப்படுகிறார். ஸ்ரீ அனுமன் பகவான் ஸ்ரீ ராமரின் மிகப்பெரிய தொண்டர் மற்றும் பக்தர். அனுமனை வைணவர்கள் திருமாலின் சிறிய திருவடி என்று போற்றுகின்றனர். அதாவது சிறிய திருவடி, பெரிய திருவடி. சிறிய திருவடி என்றால் அனுமந்த வாகனம், பெரிய திருவடி என்றால் கருட வாகனம். ஸ்ரீ திருமலை திருப்பதியிலே புரட்டாசி மாதத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக 9 நாட்கள் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்த நாளில் ஆறாவது நாள் காலையில், பிரம்மோற்சவத்தின் 6வது நாள் காலையில் அனுதினமும் நிறைய வாகன சேவைகள் அங்கு உண்டு. காலையிலும் உண்டு, மாலையிலும் உண்டு. சில நேரங்களில் 3 வாகன சேவை கூட இருக்கும். 6வது நாள் காலையில் பிரம்மோற்சவத்தை திருமலை திருப்பதியிலே பிரம்மோற்சவத்தின் 6வது நாள் காலையிலே பகவான் ஸ்ரீ ராமபிரான் அனுமந்த வாகனத்திலே காட்சியளிப்பார். ஆம், அந்த 4 மாட வீதிகளில் அனுமந்த வாகனத்திலே பகவான் ஸ்ரீ ராமபிரான் இந்த பிரம்மோற்சவ விழாவிலே காட்சியளிப்பார். அதுதான் அனுமந்த வாகனம் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுகிறது. கருட வாகனம் பெரிய திருவடி என்று அழைக்கப்படுகிறது. அனுமான் பிரம்மச்சாரி, மிகுந்த சுய கட்டுப்பாடு உடையவர், நம்பிக்கை கொண்டவர். ஒரு காரணத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை பக்தர்களுக்கு எடுத்துக்காட்டிய ஒரு மாபெரும் அவதாரம்தான் ஸ்ரீ அனுமர். அனுமர் சிறுவயதில் பசியால் வாடிய போது அவருக்கு மிகுந்த பசி. சூரிய பகவானை பழுத்த பழம், அதாவது காலை நேரத்திலே உதிக்கும் அந்த சூரிய பகவானை பழுத்த பழம் என நினைத்து சாப்பிட வானிலே தாவினார். இதை கண்ட தேவர்களின் தலைவனான இந்திரன் அனுமனை தடுத்து தனது வஜ்ராயுதத்தால் அவரது முகத்தில் வேகமாக தாக்கினார். அனுமன் தாடையில் அடிபட்டு அவர் கீழே விழுந்து விடுகிறார். இதனால் அவரது தந்தையான, அதாவது அவரது ஆன்மீக தந்தையான வாயு பகவான், யார் வாயு பகவான்? அவர்தான் காற்றுக்கு சொந்தக்காரர். வாயு பகவான் வருத்தமடைந்து காற்றையே நிறுத்தி விடுகிறார். அனைவரும் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுகின்றனர். காற்றினுடைய பற்றாக்குறையால் துன்பமுற்ற அனைத்து உயிரினங்களும் இந்த பிரச்சனையை சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றனர். யாரிடம் முறையிடுகின்றனர்? சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றனர். சிவபெருமான் தலையிட்டு அனுமனை உயிர்ப்பிக்க செய்தார். இதனால் வாயு பகவான் மீண்டும் காற்றை அனைவருக்கும் வழங்கினார். அனுமன் பெற்ற வரங்கள் ஏராளமான வரங்கள். அதில் சிலவற்றை இங்கே குறிப்பிடுவதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இந்திரன் அனுமனுக்கு அருளிய வரம், இந்திரனின் வஜ்ராயுதம் போல அனுமனின் உடல் வலிமையாக இருக்கும் என முதலில் சிவபெருமான் வரமளித்தார். சிவபெருமான் அளித்த வரம், இந்திரனின் வஜ்ராயுதம் போல அனுமனினுடைய உடலும் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும் என்ற முதல் வரத்தை சிவபெருமான் அனுமனுக்கு அருளினார். அடுத்ததாக வஜ்ராயுதத்தால் ஸ்ரீ அனுமனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று இந்திரன் வரமளித்தார். அக்னி, நெருப்புக்கு அதிபதியான அக்னி தேவன், நெருப்பினால் ஸ்ரீ அனுமனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என வரமளித்தார். அடுத்தது நீருக்கு அதிபதியான வருண பகவான், நீரினால் ஸ்ரீ அனுமனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என
வரமளித்தார். வாயு பகவான் காற்றினால் அனுமனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என வரமளித்தார். பிரம்மதேவர் அனுமன் தன்னால் நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்திலே நினைத்த மாத்திரத்திலே செல்லலாம் என்ற மாபெரும் வரத்தை அளித்தார். இப்படிப்பட்ட பல வரங்களுக்கு சொந்தக்காரர் தான் ஸ்ரீ அனுமான். சிவபெருமான் உட்பட, பிரம்மதேவர் உட்பட, இந்திரன் உட்பட, அக்னி தேவர் உட்பட, வருண பகவான் உட்பட அனைவரும் ஸ்ரீ அனுமனுக்கு மிக சிறந்த வரங்களை அருளியதனால் அவர் ஒரு மாபெரும் சக்தி படைத்த பகவானின் மிகப்பெரிய பக்தராக திகழ்ந்தார். பகவான் விஷ்ணு இந்த வரங்களுக்கெல்லாம் அடுத்தது பகவான் விஷ்ணு கதா என்னும் ஆயுதத்தை ஸ்ரீ அனுமனுக்கு வழங்கினார். அதனால்தான் அனுமனையும் கதாயுதத்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அனுமன் என்றாலே கதாயுதம் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். எப்பொழுதுமே அவருடைய கையில் கதாயுதம் இருக்கும். ஏனென்றால் பகவான் ஸ்ரீ விஷ்ணு வழங்கிய கதாயுதம் அது. அதனால் தான் அந்த கதாயுதமும் எப்பயுமே கதாயுதம் அனுமனுடைய கையில் இருக்கும். இந்த அனைத்து வரங்களினாலும் ஸ்ரீ அனுமன் ஒரு சிரஞ்சீவியாகவும் தனித்துவமான சக்திகளையும் பலத்தையும் கொண்டவராக விளங்கினார். ஆம், அவர் ஒரு மாபெரும் சக்தி படைத்தவர், பகவானின் மிகப்பெரிய பக்தர். அனுமனின் வீர தீர செயல்களை போற்றும் ராமாயண காவியத்தில் சுந்தரகாண்டத்தில் அனுமனின் வீர தீர செயல்கள் முழுவதுமாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஆதலால் தான் சுந்தரகாண்டத்தை நாம் பாராயணம் செய்வது, படிப்பது மிகவும் சிறந்தது. குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் சுந்தரகாண்டத்தை படித்தால் அவர்கள் கர்ப்பம் தரிக்கும் அந்த சமயத்திலே, அந்த 10 மாத காலத்திலும் சுந்தரகாண்டத்தை படித்தால், பாராயணம் செய்தால் பிறக்க போகும் குழந்தை எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் மிகவும் சக்தி வாய்ந்த குழந்தையாக பிறக்கும் என்பது ஐதீகம். ஏனென்றால் அனுமான் ஒரு வீர தீர செயலை புரிந்தவர், மாபெரும் சக்தி படைத்தவர். ஆதலால் தான் பிறக்க போகும் குழந்தை ஆரோக்கியமாக எந்தவித நோய் நொடிக்கும் ஆளாகாமல் இருப்பதற்கு சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தால் அது மிகவும் சிறப்பு என்று பெரியோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பக்தர்களும் கூறிய காரணத்தினால் இன்றளவிலும் நிறைய கர்ப்பிணி தாய்மார்கள் சுந்தரகாண்டத்தை தங்களது கர்ப்ப காலத்திலே பாராயணம் செய்து மகிழ்ச்சி அடைகின்றனர், அதனால் பயனும் அடைகின்றனர். அனைவரும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யலாம். அதனால் பல நன்மைகள் கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அதாவது அனுமான் சக்தி வாய்ந்த பகவானின் பக்தர் என்பதால் அவர் உருமாறும் திறமைகளை கூட கொண்டவர். உதாரணத்திற்கு அன்னை சீதையை தேடி அவர் இலங்கைக்கு ராவணனின் மாளிகைக்குள் சென்றபோது ஒரு சிறிய பூனையாக தன்னை உருமாற்றிக் கொண்டார். சீதையை கண்டு மீண்டும் கண்டேன் சீதையை என்ற அந்த உன்னத நோக்கத்துக்காக அன்னை சீதையை கண்டு அந்த நல்ல செய்தியை ஸ்ரீ ராமபிரானிடம் கொண்டு சேர்க்கும் போது அவர் ஒரு மலை அளவிற்கே மாறினார். சஞ்சீவினி என்னும் மலையை லக்ஷ்மணனை காப்பாற்றுவதற்காக அவர் சஞ்சீவினி மலையே தனது கைகளாலே கரங்களாலே தூக்கி கொண்டு வெகு தூரத்திற்கு அவர் அந்த வாயிலே பறந்தது அனைவரும் அறிவீர். அந்த அனுமன் என்றாலே அந்த சஞ்சீவி மலையை அவர் தூக்கியது அனைவரது நினைவிற்கும் வரும். அடுத்ததாக ஒரு வீர தீர செயலும் பக்தி என்றால் என்ன என்பது குறித்து ஸ்ரீ அனுமனிடத்தில் நாம் கற்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பக்தர்களுக்கு நினைவு கூறுவதில் அடியேன் மிகுந்த ஆவல் கொண்டுள்ளேன். அதாவது வனவாசம் எல்லாம் முடிந்து பல இன்னல்களை சந்தித்து அனைத்து கஷ்டகாலங்களும் நீங்கிய பின் ஸ்ரீ ராமபிரானும் அன்னை சீதா தேவியும் பரதர் லக்ஷ்மணர் உட்பட அனைவரும் பேரானந்தத்துடன் ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்துக்கு ஆவலுடன் அனைத்து அரசர்களும் வந்து காத்து கொண்டிருக்கின்றனர். அந்த பட்டாபிஷேகமும் இனிதே அரங்கேறியது.
அப்போது அந்த பட்டாபிஷேகம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொருவராக பகவான் ஸ்ரீ ராமபிரான் காட்டிலே வனவாசம் எழுந்த போது யாரெல்லாம் உதவி புரிந்தார்களோ, யாரெல்லாம் இந்த பட்டாபிஷேகத்திற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை கௌரவிக்கும் வகையிலும் நன்றி கூறும் வகையிலும் பல பாராட்டுதல்களும் பரிசளிப்புகளும் அங்கே நடைபெறுகின்றன. அப்போது அன்னை சீதா தேவி ரத்தினங்கள் பதித்த ஒரு விலை உயர்ந்த ஒரு மாலையை ஸ்ரீ அனுமனுக்கு பரிசாக வழங்குகிறார். ஸ்ரீ அனுமான் அதை பெற்றுக்கொண்டு ரத்தினங்களை தனித்தனியே எடுத்து ஒவ்வொரு ரத்தினத்தையும் சற்று உருட்டி காண்கிறார், உருட்டி அதை காண்கிறார், கிட்ட பார்வையிலே காண்கிறார். என்ன பார்க்கிறார் என்றால், அதில் ராமரும் பகவான் ஸ்ரீ ராமரும் அன்னை சீதா தேவியும் தெரிகிறார்களா என்று பார்க்கிறார். அப்போது சிலர் நகைச்சுவையுடன் உன்னகிக்கின்றனர். என்ன, ஒரு மாலையிலே ஒரு மணியிலே போய் எப்படி பகவான் தெரிவார் என்று அவர்கள் பார்க்கும் அந்த நேரத்திலே தன்னுடைய மார்பை திறந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் காட்டுகிறார், தன்னுடைய மார்பை திறந்து ஸ்ரீ அனுமன் காட்டுகிறார். அந்த மார்பிலே ஸ்ரீ ராமரும் அன்னை சீதா தேவியும் அங்கே குடிகொண்டிருக்கின்றனர். இது புராண கதையாக இருந்தாலும் இதை நாம் நம்முடைய மார்பை திறந்து காட்ட முடியாது. ஏனென்றால் நாம் மானிட பிறப்புக்கள். அங்கே பகவானின் மிகப்பெரிய பக்தரான ஸ்ரீ அனுமான், நாம் ஸ்ரீ அனுமனையும் பகவானாகவே தான் பாவித்து வணங்குகிறோம். ஆதலால் ஸ்ரீ அனுமான் அந்த தன்னுடைய மார்பை திறந்து காட்டிய போது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவெனில், பக்தி நம்முடைய நெஞ்சுக்குள்ளே இருக்க வேண்டும். பக்தி எங்க இருக்க வேண்டும்? நெஞ்சுக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால் தான் பெரியவர்கள் கூறுவார்கள், நீ எதை செய்தாலும் மனம் உவர்ந்து செய், மனமார்ந்து எந்த செயலையும் செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒரு வாக்களித்தாலும் சரி, ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, எதை செய்தாலும் மனம் உவர்ந்து செய்ய வேண்டும். அப்படி என்றால் மனதிலே அந்த சிந்தனை குடிகொண்டிருக்க வேண்டும். இங்கே ஸ்ரீ அனுமனால் இங்கே எடுத்து காட்டப்படும் ஊமை என்னவெனில், பகவான் ஸ்ரீ ராமரும் அன்னை சீதா தேவியும் அவருடைய நெஞ்சுக்குள்ளே குடிகொண்டிருந்தனர். அதை அனைவரும் காணும் வகையில்தான் அந்த தன்னுடைய மார்பையே அவர் திறந்து காட்டினார். இதுதான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எப்படி நாம் ஒரு காரியத்தில் ஸ்ரத்தையாக இருக்க வேண்டும், குறிப்பாக பக்தியில் நாம் ஸ்ரத்தையாக இருந்தாலே நல்லொழுக்கங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். அதன் மூலம் நல்ல கருத்துக்களும் நல்ல செயல்களும், நம்மை நல்ல நண்பர்களும் உறவினர்களும் அனைத்து நம்முடைய சுற்றமும் நட்பும் ஏறக்குறைய பகவானுடைய அந்த அருளினால் அனைத்துமே நமக்கு நன்மையாக நடக்கும் பட்சத்தில் நாம் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய பக்தி நெஞ்சுக்குள்ளே இருக்கிறது, மனதுக்குள்ளே இருந்து அந்த பக்தி உதிக்கிறது. ஏனென்றால் பகவான் அங்கே குடிகொண்டிருக்கிறார். இதுதான் ஸ்ரீ அனுமன் தன்னுடைய மார்பை திறந்து காட்டியதற்கான மைய கருத்து இங்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக மகாபாரத காவியத்திலும் ஸ்ரீ அனுமான் இடம்பெற்றுள்ளார். ஆம், ஸ்ரீ கிருஷ்ணர் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசித்த போது அனுமானும் கொடி வழியாக கேட்டதாக, ஏனென்றால் அர்ஜுனனுடைய அந்த தேரின் உச்சியிலே இருந்த கொடியில் அனுமானின் உருவம் பொதிக்கப்பட்டிருக்கும். ஆம், அது அனுமன் கொடி. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தேரிலிருந்து கீழே இறங்கிய பின் கிருஷ்ணர் அனுமனிடம் இதுவரை தேரின் கொடியாக இருந்தமைக்கு நன்றி சொல்லிட, உடனே அனுமன் தன் உருவினை காட்டி, கிருஷ்ணரை இதுவரை நீங்கள் உபதேசித்த அனைத்து விஷயங்களையும் கொடியிலிருந்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆதலால் உங்களுக்கு பகவானே என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று பகவானை நமஸ்கரித்து விட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். அனுமன் மறைந்த உடனேயே அந்த தேர் சாம்பலாகி விடுகிறது. அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, இந்த போர்க்களத்திலே கௌரவர்கள் பல ஆயுதங்களை கொண்டு உன்னுடைய தேரை தாக்கிய போதும் நானும் அனுமனும் இந்த தேரில் இருந்த காரணத்தில் தான் இந்த தேருக்கு எந்தவித தீங்கும் ஏற்படவில்லை, உன்னுடைய தேருக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. நானும் கீழே இறங்கிவிட்டேன், அனுமனும் இங்கிருந்து மறைந்து விட்ட காரணத்தினால் இந்த தேர் இப்போது எரிந்து விட்டது என்பதை அர்ஜுனனுக்கு சுட்டிக்காட்டுகிறார்.
அப்போதுதான் அர்ஜுனனுக்கு தெள்ள தெளிவாக இந்த தகவல்கள் எல்லாம் புரிகின்றன. அனுமனுடைய சிறப்புகளை குறித்து சில தகவல்களை பார்ப்போம். மிகுந்த, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல, ஸ்ரீ அனுமன் மிகுந்த சக்தி மற்றும் பக்தி கொண்டவர். அவர் தற்காப்பு கலைகளின் புரவலர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் மிகச்சிறந்த திறமையான இலக்கண நிபுணர். அவர் தியானம் செய்யும் யோகி மற்றும் விடாமுயற்சி உள்ள அறிஞர். ஸ்ரீ அனுமனை பார்த்துத்தான் அந்த விடாமுயற்சியுடன் எப்படி நாம் கடினமாக உழைப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் அடுத்தபடியாக ஸ்ரீ அனுமனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய நிதானம், நம்பிக்கை மற்றும் ஒரு காரணத்திற்காக எப்படி சேவை செய்வது போன்ற மனித மேன்மைகளை அவர் பக்தர்களுக்கு உதாரண புருஷனாக இருந்து எடுத்து காட்டி இருக்கிறார். இவையெல்லாம் அனுமனுடைய சிறப்புகள். அவர் புரிந்த வீர தீர செயல்களில் சிலவற்றை பக்தர்களுக்கு நினைவு கூர்ந்தோம். ஏனென்றால் ஸ்ரீ அனுமனுடைய விசேஷங்களையும் பொக்கிஷங்களையும் விளக்க வேண்டும் என்றால் 1 மணி நேரமோ 1 நாளோ போதாது. ஏனென்றால் அவ்வளவு விஷயங்களை நாம் ஸ்ரீ அனுமன் குறித்து இங்கே அவருடைய புகழை நாம் பாட முடியும். இது ஒரு சிறிய காணொளி என்பதால் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சில முக்கிய தகவல்களை மட்டும் பக்தர்களுக்கு அடியன் தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். இது பகவான் என எமக்கிட்ட கட்டளையாகவே நான் கருதுகிறேன். அடுத்ததாக அனுமனுக்கு என்னென்ன நாம் சாற்ற வேண்டும், அந்த சாற்றுக்கள் குறித்து பார்ப்போம். வெற்றிலை மாலை அனுமனுக்கு ஏன் சாற்றப்படுகிறது என்றால், இலங்கையில் அசோகவனத்தில் சீதா தேவி அனுமனை ஆசீர்வதிக்க நினைத்தார். ஏனென்றால் ஸ்ரீ ராமபிரானின் தூதுவன் அனுமன் என்பதை அவர் அன்னை சீதா தேவியிடம் நிரூபித்து விட்டார். எப்படி என்றால், பகவான் ஸ்ரீ ராமரின் ஒரு மோதிரத்தை அங்கே அன்னை சீதா தேவியிடம் அவர் காட்டுகிறார். அப்பொழுதுதான் அன்னைக்கு தெள்ள தெளிவாக புரிந்து விட்டது இவர் பகவான் ஸ்ரீ ராமரின் தூதர் தான் என்று. அப்போது அவரை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். யாரை? அனுமனை ஆசீர்வதித்து வழி அனுப்ப அன்னை சீதாதேவி நினைக்கிறார். அவர் அங்கே வனவாசத்திலே இருக்கிறார். அசோகவனத்திலே அவர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார் அன்னை சீதாதேவி ராவணனால். அப்போது ஸ்ரீ அனுமனை வாழ்த்த சுற்றுமுற்று பார்த்தால் அங்கு எதுவுமே இல்லை, ஒரு கொடி மட்டும்தான் இருந்தது. அந்த இலையை பறித்து அனுமனை ஆசீர்வதிக்கிறார். வெற்றியுடன் நீ திரும்பி வா என்று ஆசீர்வதிக்கிறார். அது இலை, வெற்றியுடன் திரும்பி வா என்று சொல்லிய காரணத்தினால் வெற்றி பிளஸ் இலை, வெற்றி கூட்டல் இலை, வெற்றிலை என்ற பெயர் அமைவதற்கு இதுதான் காரணம். வெற்றியுடன் திரும்பி வா என்று அன்னை சீதா தேவி ஸ்ரீ அனுமனை ஆசீர்வதித்த காரணத்தினால் அந்த இலைக்கு வெற்றிலை என்று பெயர் வந்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக அனுமன் மிக இன்னல்களை சந்தித்த காரணத்தினால் இலங்கையே பற்றி எரிகிறது. இருந்தாலும் அவர் பெற்ற வரத்தினால், அக்னி பகவான் அவருக்கு கொடுத்த வரத்தினால் அவருக்கு ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. சில காயங்கள் மட்டும் அனுமனுக்கு ஏற்படுகின்றன. ஆனால் அந்த நெருப்பில இருந்து சற்று சூடு உடம்பு முழுதும் பரவியதல்லவா, அந்த சூடு தணிவதற்காகவும் காயங்கள் ஆறுவதற்காகவும் அன்னை சீதா தேவியால் ஸ்ரீ அனுமனின் உடல் முழுவதும் வெண்ணெய் தடவப்பட்டது. அதற்காகத்தான் ஸ்ரீ அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி நாம் ஆனந்தப்படுகிறோம். வெற்றிலை மாலை குறித்த அந்த ஐதீகத்தையும், ஏன் வெண்ணெய் சாற்றப்படுகிறது என்கிற ஐதீகத்தையும் கண்டோம். அடுத்ததாக வடை மாலை ஏன் ஸ்ரீ அனுமனுக்கு சாற்றப்படுகின்றது என்றால், நவகிரகங்களில் உளுந்து ராகுவுக்குரிய தானியம். ராகுவாலும் சில கெடுதல்கள் ஏற்படும் என்ற காரணத்தினால் அதை போக்க, அந்த கெடுதல்களை போக்க, அவருடைய அந்த தாக்கத்தில் இருந்து தப்பிக்க உளுந்தை நன்றாக அரைத்து வடை செய்து அதை மாலையாக்கி ஸ்ரீ அனுமனுக்கு அணிவித்து வழிபட்டால் ராகு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். தோலுடன் கூடிய கருப்பு உளுந்து இருந்தால் அது மேலும் பொக்கிஷம், மேலும் அது சிறப்பு என்பது ஐதீகம். அடுத்ததாக அனுமனுக்கு பிடித்த மந்திரங்களை நாம் ஏற்கனவே கூறினோம். அனுமன் சாலிசா, ஓம் ஹனுமதே நமக, ஓம் ராமதூதாய நமக. அடுத்ததாக விஷ்ணு சகஸ்ர நாமத்திலே இருக்கும்
அந்த 4 வரிகள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே, இப்படிப்பட்ட மந்திரங்களையும் பகவான் ஸ்ரீராமரையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நாம் வழிபட்டால் அங்கு அனுமனும் நம்மோடு வந்து சேர்ந்து கொள்வார் என்பது ஐதீகம். எங்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமமும் ஸ்ரீ கிருஷ்ணநாமமும் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே அனுமனும் பக்தர்களோடு சேர்ந்து அந்த உச்சரிப்புகளை கேட்டு ஆனந்தம் அடைவார் என்பது ஐதீகம். அனுமனை நாம் வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபட்ட அருள் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக அனுமனை வழிபட எந்தெந்த நாட்கள் மிக சிறந்தது என்பதை பார்ப்போம். அனுமனை வழிபட செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள் மிகவும் உகந்த தினங்களாகும். ஆம், வாரத்தின் இந்த 2 நாட்களும் அவரை வழிபட மிக சிறந்த நாட்கள். துளசி மாலை அனுமனுக்கு மிகவும் பிடிக்கும். அவருக்கு சாற்றிய துளசி மாலையை நாம் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கி ஆனந்தம் அடையலாம். நாமும் அந்த துளசி மாலையை பிரசாதமாக உட்கொள்ளலாம். அனுமனுக்கு மிகவும் பிடித்த நிறம் சிவப்பு. அனுமன் பிறந்த தினம் செவ்வாய் என்பதால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றி அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக அவருக்கு செந்தூரம், அனுமனுக்கும் செந்தூரத்துக்கும் உண்டான தொடர்பு குறித்து காண்போம். அன்னை சீதா தேவி அங்கே அசோகவனத்தில் இருந்தபோது பகவான் ஸ்ரீராமரின் ஆயுளை நீட்டிப்பதற்காக செந்தூரத்தை தன்னுடைய நெற்றியிலே இட்டுக் கொண்டார். இதை கண்ட அனுமான் இதை குறித்து அன்னை சீதா தேவியிடம் வினவிய போது அவர் இந்த கருத்தை கூறியதால் தானும் உடல் முழுவதும் செந்தூரத்தை அவர் தடவிக்கொண்டார். ஏனென்றால் இதனால் பகவான் ஸ்ரீராமரின் ஆயுள் நீடிக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை. இதனால் தான் செந்தூரத்தை அவருக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் ஸ்ரீ அனுமனுக்கும் சாற்றி நாம் அந்த செந்தூரத்தை நம்முடைய நெற்றியிலே இட்டுக் கொள்கிறோம். குறிப்பாக செந்தூரத்தை இட்டுக்கொண்டால் கன்னி பெண்கள் அவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடும். திருமணமானவர்கள் இதை இட்டுக்கொண்டால், குறிப்பாக பெண்கள் இட்டுக்கொண்டால் அவர்களுடைய கணவன்மார்களின் ஆயுள் நீட்டிக்கும். அனைவருக்கும் ஆயுள் இதனால் விருத்தியாகும். பல ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் நாம் ஆனந்தமாக வாழ முடியும் என்பதற்காகத்தான் இந்த செந்தூரத்தை நாம் நெற்றியிலே இட்டுக் கொள்கிறோம். அனுமன் ஜெயந்தி அன்று நாம் புரிய வேண்டிய விஷயங்கள்: அன்றைய தினம் வெடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு ஆலயத்துக்கு சென்று அனுமன் சாலிசா மற்றும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதில் மிக 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 சிறப்பு. இதை 2ஐயும் பாராயணம் செய்தால் மிக மிக சிறப்பு. எங்கெல்லாம் ராமநாமமும் ஏற்கனவே கூறியது போல பஜனைகள் வாயிலாக, நாம் கீர்த்தனைகள் வாயிலாக எங்கெல்லாம் ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் அரங்கேற்றுகிறோமோ அங்கே அனுமான் சேர்ந்து ஆனந்தம் அடைவார் என்பதுதான் புராணங்கள் நமக்கு உணர்த்தும் கூற்றுக்கள். அடுத்ததாக மிக மிக முக்கியமான விஷயம், நீங்கள் பக்தர்கள் புது வாகனமோ அல்லது புதுமனை புகுவிழாவோ ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் பட்சத்திலோ இல்லை வெளியூர் பிரயாணங்கள் செய்யும் பட்சத்திலோ பகவான் ஸ்ரீ அனுமனரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் ஸ்ரீ நரசிம்மரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு. பெரும்பாலான புராதன ஆலயங்களில் எங்கெல்லாம் ஸ்ரீ நரசிம்மர் ஆலயம் உள்ளதோ அங்கே ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயமும் இருக்கும். உதாரணத்திற்கு வைணவ திவ்ய தேசங்களில் ஒரு முக்கிய திவ்ய தேசமான ஷோலிங்கரிலே ஸ்ரீ நரசிம்மரனுடைய ஆலயம் மிக பிரம்மாண்ட ஆலயம். காரணம், மலை உச்சியில் அமைந்துள்ளது. அந்த மலைக்கு அருகிலேயே பெரிய மலை என்று ஸ்ரீ நரசிம்மரனுடைய மலையை அழைப்பார்கள். அடுத்ததாக சிறிய மலை, அந்த சிறிய மலையிலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் குடிகொண்டுள்ளார். பெரும்பாலான ஆலயங்களில் எங்கெல்லாம் ஸ்ரீ நரசிம்மருடைய ஆலயம் தனியாக வீற்றிருக்கிறதோ அங்கே ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதி இருக்கும் அல்லது தனி ஆலயம் இருக்கும். இதை பக்தர்கள் கண்கூடாக காணலாம். ஆதலால் நீங்கள் பிரயாணம் செய்யும் போதும் விபத்து போன்ற பல கொடிய விஷயங்களிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஸ்ரீ அனுமனையும் ஸ்ரீ நரசிம்மரையும் வழிபட்டால் அவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் நாம் சகல சௌபாகியங்களையும் அடைய முடியும்.
ஆதலால் இந்த அனுமன் ஜெயந்தி விழாவை பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும், பகவான் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.